எங்களது அன்பார்ந்த உறவுகளே, என்ன பண்ணிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு வந்து நேற்று நைட்டு வந்து வந்தோம். வர வழியில சேலத்திலேயே சீலநாய்க்குப்பட்டி பைபாஸ்லேயே வந்து கொண்டலாம்பட்டி பைபாஸில் வந்து எங்கள் பெரியம்மா வந்து கறி எல்லாம் செஞ்சு அதிகமாக வச்சிட்டேன், வீணாயிரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அங்கே வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு சாப்பாடு எக்ஸ்ட்ரா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த சாப்பாடை வந்து அப்படியே நேற்று நைட்டு சாப்பிட்டுக்கிட்டோம், காலையில் கரைச்சி குடிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீதி மிச்சம் இருக்குது. பாருங்க, மீதி மிச்சம் இருக்குது. இந்த மீதி இருக்கிற சாப்பாடு என்ன பண்ண போறோம்னா, புளிஞ்சு போட்டு இந்த தக்காளி அரிஞ்சு போட்டு வெங்காயம் அரிஞ்சு போட்டு தாளிக்க போறோம். ஸோ இந்த சாப்பாடை தாளிச்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடும் அரிசி ஊற வைக்க போறோம். ஊற வச்சு புது சாப்பாடு ஆக்க போறோம். ஏன்னா இன்னைக்கு லோடு இறக்கல, கண்டிப்பா நாளைக்கு மார்னிங் இறக்குனால இறக்கிடுவாங்க. நாளைக்கு காலைல இறக்கிட்டாங்கன்னா செய்யறதுக்குலாம் டைம் இருக்காது. அடுத்த லோடு பேசி லோடு போகணும். லோடு நாளைக்கே கிடைச்சா பெட்டர் தானே. அதனால அதுக்கு டைம் இருக்காது. இப்போ இதை கொஞ்சம் சாப்பிட்டு சுடு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டோம்னா நாளைக்கு 3 வேளைக்கு வந்து அந்த சாப்பாடு வச்சுக்குவோம். அப்படியே மாங்காய் காட்டுங்க. புதுசா மாங்காய் போட்டு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்றோம். எப்படி இருக்குன்னா தெரியல. பார்க்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன் உங்களுக்கு. செஞ்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு தாளிச்சிருக்காரு. நல்லா இருக்கும், எக் ரைஸ் மாதிரி இருக்கும். முட்டை போட்ட எக் ரைஸ் தானே ஏப்பா? பழைய சாப்பாடு எக் ரைஸ், புது சாப்பாடு எக் ரைஸ், பழைய சாப்பாடு எக் ரைஸ்.